அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பாட்டி பேரில் தாங்க 6 ஏக்கர் சொத்து இருக்குது. பாட்டிகிட்ட இருந்து நாங்கள் இன்னும் பிரித்து வாங்கலை. நீங்கள் சம்பாதிச்ச சொத்து நீயே அவனுக்கு பேர பிள்ளைங்க எப்போ பிரித்து விடுன்னு நாங்களும் விட்டோம். அப்படி இருந்து எப்படிங்க நான் கொண்டு போய் வாழைப்படியில் விட முடியும்? நான் அந்தமாரி வந்து தப்பான தவறை நான் செய்யவே மாட்டேன். நீங்கள் அக்கம் பக்கம் விசாரிக்கிறதுனால வந்து விசாரிச்சிங்க. நான் அந்தமாதிரி ஆள் இல்லை. தவறான வீடியோ போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. சொத்து அது பேரில் தான் இருக்குது. உடனே நல்லா இருக்கும்போது பார்த்துக்கிட்டதே அப்பாயி தான். இப்போ அதான் முடியாதனால நாங்கள் தான் பார்த்துக்குறோம். நான் தான் பாட்டிக்கு சாப்பாடு 3 நேரமும் நான் தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் செஞ்சு நான் தான் போய் கொடுத்துட்ருக்கேன். தனது பேரன் காரில் கொண்டு வந்து சாலை ஓரமாக விட்டுவிட்டு சென்று விட்டார் என 2 தினங்களுக்கு முன்பு பரவிய வீடியோ தான் இது. என்ன ஊருமா? நயனாபாளையமா? உங்க பேர் என்னம்மா? யார் வந்து விட்டு போனா? யாருண்ணா? எதில் வந்து விட்டு போனா? இப்படி வந்து நடு ரோட்ல விட்டு போயிருக்கானே. எங்களது பாட்டியின் பெயரில் தான் பல ஏக்கர் சொத்துக்களும் இருக்கிறது. அவர்கள்தான் எங்களை வளர்த்து பராமரித்தார்கள். நாங்கள் அப்படி கொண்டு வந்து விடவில்லை என மறுக்கும் பேரன் குறித்த வீடியோதான் இது. 85 வயதில் சமூக வலைதளத்தில் வெளியே வந்து 2 நாட்களாக அந்த குடும்பத்தையும் கிராமத்தையும் பரபரப்புக்குள்ளாக்கி அடுத்த நாள் வீட்டிற்கு தானாகவே பாட்டி சென்ற இன்ப அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் என்ற கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் என்பவருடைய மனைவி 85 வயதான மூதாட்டி சீதா. இவருக்கு பாலுசாமி, முருகேசன் என்ற 2 மகன்கள். இளைய மகன் முருகேசன் அண்மையில் சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டாராம். மூதாட்டி சீதாவிற்கு மன உளைச்சல் ஏற்பட்ட நிலையில் முருகேசனின் மகன்களான தனசேகர் மற்றும் குமார் ஆகிய இருவரும் பாட்டியை தங்களுடன் வைத்து பராமரித்து வருகிறார்களாம். மூதாட்டியின் பெயரில் தான் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பல ஏக்கர் சொத்துக்களும் வீடு உள்ளிட்டவையும் உள்ளனவாம். இந்த நிலையில் அண்மை காலமாக மூதாட்டி சீதா அடிக்கடி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆணையம்பட்டி கிராமத்தில் இருக்கும் தன் உடன் பிறந்த மூத்த சகோதரியை காண வேண்டும் என கூறி வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு தனது சகோதரியை தேடி மூதாட்டி சீதா வழி தவறி அவராகவே வாழப்பாடி சென்று விட்டார் என பேரன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். மூதாட்டி சாலையோரமாக பசி பட்டினியில் மயக்க நிலையில் கிடந்த போது சமூக ஆர்வலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்தும் மூதாட்டி சென்றுவிட்ட நிலையில் தற்போது தானாகவே நயினார்பாளையம் கிராமத்திற்கு திரும்பி குடும்பத்தினரை சந்தித்து இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார். அவரை குடும்ப உறுப்பினர்கள் முன்பை விட தற்போது விழுந்து விழுந்து பராமரிப்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் அப்பாயிங்க ஆனிமட்டிக்கு போகிறேன்ட்டு அக்கா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போணுச்சிங்க. நான் போவேனான்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. அதனால் நான் சேலம் கிருபா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ட்டு போயிட்டேன். சனிக்கிழமை அன்றைக்கி நான் போவேனான்னு சொல்லிட்டு போகிறேன். நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு சேலம் பஸ் ஏறி போயிடுச்சிங்க. போயிட்டு வழி மாறி எங்கே போயிடுச்சிங்களாட்டுது. அங்கே ஆனிமட்டியில் ஃபோன் பண்ணி கேட்டால் வரலன்னு சொன்னாங்க. என்னடா அங்கே தான் ஆனிமட்டி தான் வரேன்னு சொல்லிட்டு வந்துச்சிங்க. அப்புறம் ஏன்னு கேட்டால் வரலன்னு சொல்கிறீங்களான்ட்டு ஆள் விட்டு தேட விட்டேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, தேட விட்டேன். தேடினோன்னே அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அன்றைக்கி வந்துட்டாங்க. மணி ஒரு 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். தேடி பார்த்துட்டு வந்துட்டு வீடியோ காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. இன்னொரு பாட்டி வாழைப்பாடி டோல் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளை காணோம். ஜிஹெச்சில் போய் பார்க்கலான்ட்டு போனால் ஜிஹெச்சிக்கு வந்து பார்த்தோன்னே ஜிஹெச்சில் இருந்து பாட்டி சண்டை பிடிச்சிட்டு வெளியே கிளம்பிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் வாழைப்பாடி டோல்கேட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாம் தேடி பார்த்துட்டு சரி அவங்கள்ட்ட கேட்டால் நர்ஸுக்கிட்ட கேட்டால் நான் கெங்கோலிக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், ஆனிமட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு, சண்டை பிடிச்சி கிளம்பிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் பார்ப்போன்ட்டு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்துட்டு ஆனிமட்டிலையும் போய் கேட்டேன், வரலன்னாங்க. அப்புறம் என்னால் உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு திருச்சி காவேரி மருத்துவமனையில் போய் நேற்று போய் அட்மிட் ஆகிட்டேன். அப்புறம் திரும்பி எல்லாம் தேடி நேற்று எல்லாம் தம்பி எல்லாம் எங்கள் அத்தை பையன் எல்லாம் தேடி பார்த்துருக்குறாங்க. நேற்று ஃபுல்லாக கிடைக்கல. நான் வந்து உடனே வந்தாகணும்னு சொன்னோன்னே நான் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு டாக்டர் பார்த்துட்டு நான் ரிட்டன் வரும்போது நைட்டு வந்தோன்னே தேடி எல்லாம் பார்த்தீங்களாடான்னு ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்னாங்க. காலையில் பார்த்தோன்னா ஆனிமட்டிக்கு நேற்று நைட்டே போயிட்டு அங்கே அவங்க ஃபோன் பண்ணி தகவல் பண்ணு அப்பாய் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு சரி நான் காலைல வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னோன்னே இது அங்கே இருக்க முடியாது, நான் என் மகனை நான் பார்க்கணுன்ட்டு மகனுக்கு நான் தான் சாப்பாடு ஆகி போகணுன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துருச்சுங்க. அவன் வந்து தான் பார்த்தேன். காலையில் எழுந்து வரேன், பாட்டி வீட்டுக்கு வந்துருச்சு. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.